வணக்கம் நண்பா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல குன்சுன்னு ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அந்த வில்லேஜை சேர்ந்த பெண்கள் எல்லாம் மணமகளா ரெடி பண்ணி ஒரு போட்ல அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கடல் உலகத்தோட இளவரசனை தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த டீம்ல தான் நம்ம கதாநாயகியும் இருக்கா. ஆனா இவ தன்னோட அக்காவை வழி அனுப்பதான் அவ கூட போறா. ஆனா இவளுக்கு அவ அக்காவை அங்க அனுப்ப சுத்தமா விருப்பமே இல்ல. அக்கா, சீர்காடுங்கிறவரு உண்மை இல்ல, ஒருவேளை ஒரு உண்மையா இருந்தாலும் அதுக்கு நீ நிறைய விலை கொடுக்கணும் அப்படின்னு அவ சொல்ல, நான் முயற்சி பண்ணாம இருந்தா எப்படி என்னால ராணி ஆக முடியும்? உனக்கு தெரியும்ல, நம்ம கிராமத்துல இருந்த லீவ் பொண்ணுதான் கடலரசன் கல்யாணம் பண்ணாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகுது. ஆனா அவங்க இன்னும் இளமையா தானே இருக்காங்க. நான் கடலரசனோட மனைவியா மாறினா நான் எதிர்காலத்துல இளமையா இருப்பல. இல்லக்கா, நாம் இதை செய்ய வேணாம், பேசாம தங்க மீனை தேடி போலாமே. அதை கண்டுபிடிச்சு நம்ம ஏதாவது கேட்டா அது நம்ம ஆசையை நிறைவேற்றும்ல. இல்லப்பா, எனக்கு கடல் ராணியா மாறணும் தான் ஆசை. நீ வேணா தங்க மீனை கண்டுபிடிக்க போ. இப்ப இவங்களோட படகு கடல் உலகத்தோட மையத்துக்கிட்ட வர, அப்போ ஒரு பெரிய மீன் வந்து எல்லா பெண்களையும் கடலுக்கு அடியில கொண்டு போக, அப்ப தவறுதலா நம்ம கதாநாயகியும் கடலுக்குள்ள போக, அப்பா அவளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பவர் அவ அக்கா உடம்புக்குள்ள போற மாதிரி காட்ட கட் பண்ண. இப்ப எல்லாருமே மயக்கத்துல இருக்க. அப்ப கதாநாயகி கண் முழிக்கிறா. உடனே அவ அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறா. இப்ப எல்லாருமே கடல் உலகத்துல தான் இருக்காங்க. நம்ம எங்கமா இருக்கோம்? பார்க்கவே இந்த இடம் ரொம்ப டெரரா இருக்கே. உடனே எல்லாருமே அந்த இடத்த சுத்தி பார்க்க, அப்ப அதுல ஒரு லேடி எதையோ பார்த்து கத்த. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பெண்கள்லாம் ஒரு கண்ணாடி கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து இவங்க பயப்பட, யாருமே பயப்படாதீங்க, பயப்படுறதால எதுவும் மாற போறது இல்ல, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். உடனே எல்லாரும் வெளியே போக ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க, அப்ப இவங்கள ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை நம்ம கதாநாயகி பார்த்து அவனை வெளியே வர சொல்ல, யார் நீ? எதுக்கு எங்களை ஒளிஞ்சிருந்து பாக்குற? என்னை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேனா? எதுக்கு எங்களை மறைஞ்சிருந்து பார்த்த? அப்புறம் இவங்க எல்லாம் மணப்பெண்கள் தானே, இவங்களை ஏன் கண்ணாடி தொட்டில வச்சிருக்கீங்க? இவங்க எல்லாரும் மனித உலகத்துல இருந்து வந்தவங்க. எங்க இனத்தை சேர்ந்த மத்த ஆண்களோட மனைவிகள் தான் இவங்க எல்லாரும். ஏன்னா கடலரசனை கட்டிக்க போறவங்களால மட்டும்தான் கடல் உலகத்துல உயிர் வாழ முடியும். மத்தவங்க எல்லாருமே கண்ணாடி தொட்டில இருந்தாதான் உயிர் வாழ முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மணி நேரமாவது கண்ணாடி தொட்டில இவங்க தூங்கினாதான் இந்த உலகத்துல இவங்க உயிர் வாழ முடியும். சரி, நீங்க யாரு? நான் சுவான், கடல் ராஜா என்னோட மாமா தான். நாங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறோம்? யாரும் பயப்பட வேணாம், நான் மாப்பிள்ள இல்ல, என் மாமாவோட பையனுக்கு தான் நாங்க பொண்ணு பாக்குறோம். அவன் என்ன மாதிரி இல்ல, பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, நான் உங்களை இளவரசன் கிட்ட கூப்பிட்டு போறேன். ஐயா, நீங்க பறக்கிற தங்க மீனை பாத்திருக்கீங்களா? சிவப்பு வால் இருக்கிற தங்க மீனா? நான் அதை எங்கேயோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா கடல் உலகம் ரொம்ப பெருசு, அது கரெக்டா எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் இளவரசனை பார்க்க கூப்பிட்டு போறேன், அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை தங்க மீன் கிட்ட கூப்பிட்டு போறேன். ரொம்ப நன்றிங்க அக்கா, கவனமா இரு, ஏதாவதுனா உடனே எனக்கு தேடி வா, நீ பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. உடனே எல்லாரையும் அவன் கூப்பிட்டு போக கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேரு ஜின்னு, கடல் ராஜாவோட பையன். எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளேயே இருப்பேன், கொஞ்சம் வெளியே தான் போயிட்டு வரலாமே. உடனே அவன் வெளியே போக, ஆனா மந்திர கவசம் அவனை வெளியே போக விடாம ஸ்டாப் பண்ண. என்னம்மா இது? இளவரசி, 4 பெரியவர்களும் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க இன்னைக்கான ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த இடத்தை விட்டு உங்களால போக முடியும். அப்படின்னா 4 மணி நேரமா இங்க தான் நான் இருக்கணுமா? பேசாம என் பவரை யூஸ் பண்ணிடவா? பெரியவங்க சொன்னாங்க, நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணா 1 வாரம் ஆனா கூட உங்களால வெளியே போக முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. இந்த பெருசுங்களுக்கு இதே வேலையா போச்சு. நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? அப்ப சுவான் மணப்பெண்களோட அங்க வரான். யோ மாமா, யாருப்பா இவங்க? இவங்கள ஒருத்தரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. சரி, நான் கிளம்புறேன். யோ மாமா, நில்லையா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேனா? கட் பண்ண ஹீரோவோட பேரண்ட்ஸ காட்டுறாங்க. எனக்கு பயமா இருக்குங்க, நம்ம பையன் கடல் ராஜாவா மாறும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்ல. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு எதுவும் ஆகாது. இதே நேரத்துல தலைவி நம்ம சுவானுக்காக வெயிட் பண்ண. அப்பா அவன் வரான். என் அக்கா வரல, அவ இப்பதான் இளவரசரோட ரூமுக்கு போனா, அவளை நீ பாக்கணும்னா என் கூட வா. உடனே அவன் போக, அவ தலைவி தங்க மீனை பத்தி கேட்க, தங்க மீன் இந்த உலகத்துல வாழுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தங்க மீனை காப்பாத்தினேன். அது போகும்போது நான் பெரியவளா மாறினதும் என்னை பார்க்க வரேன்னு சொன்னிச்சு, ஆனா பார்க்கவே வரல. கவலைப்படாதீங்க, நான் உங்களை அந்த தங்க மீன் கிட்ட கூப்பிட்டு போறேன். உடனே 2 பேரும் இளவரசனை போய் பார்க்க, அங்க போனா மணப்பெண்கள் சிலையா இருக்க. நீங்க என் அக்காவை என்ன பண்ணீங்க? இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யார் மாணி? நான் குன்சூல இருந்து வர, என் பேரு லிங்கியூ, இவ என்னோட அக்கா தான். இவளை என்ன பண்ணீங்க? நீ பயப்பட வேணாம், நான் இவங்க எல்லாரையும் சிலையாதான் மாத்தினேன். இப்ப உடனே பழையபடி மாத்திடுற. உடனே அவன் பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் நார்மலாக்க. ஆனா தலைவியோட அக்கா மட்டும் சிலையா இருக்கா. அப்பா அவளுக்குள்ள இருந்து ஒரு பவர் வர, தங்க மீனோட சக்தியா? அப்ப இவ அந்த பொண்ணா? ஆக்சுவலா தலைவிதான் இவன் உயிரை காப்பாத்துவா.
ஆனா இவன் தலைவியோட அக்கான்னு தப்பா நினைச்சிடுறான். உடனே அவளை காப்பாத்தணும்னு அவனோட அப்பாவை போய் பார்க்க அவரு ஐஸ் லேக்ல இருக்கிறதா வேலைக்காரி சொல்ல உடனே 3 பேருமே அங்க போனா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்துகிட்டு இருக்கிறதால எல்லாருமே அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண உடனே ஹீரோவும் அவன் பவரை தர, ஜின் உன்னோட சோல் பவரை பயன்படுத்த வேணாம், உன் அம்மா உடம்புல ஏதோ சொல்லப்படாத விஷம் பரவி இருக்கு, அதை நான் பரவாம பாத்துக்கிறேன், நீ உடனே கருநாகங்களோட காட்டுக்கு போய் மந்தி தேவியை கண்டுபிடிச்சு குன்சோலை எடுத்து கடவுளா மாறி இங்க வா, அப்பதான் உன் அம்மாவை காப்பாத்த முடியும். ஆனா குன்சோலை என்னால கண்டுபிடிக்க முடியுமா? நான் உனக்குள்ள என் சக்தியை தர, அது குன்சோலை கண்டுபிடிக்க உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக உடனே தலைவி அவ அக்காவை காப்பாத்த சொல்ல உடனே எல்டர் அவளை காப்பாத்த பார்க்க ஆனா ஏதோ ஒரு பவர் அவங்கள ஸ்டாப் பண்ண, ஜின் இவளை நாம காப்பாத்தணும்னா நீ குன்சோலோட பவரை நீ எடுக்கணும், ஆனா அது வரைக்கும் இவ உயிரோடு இருப்பாளா? நீ கவலைப்படாத, இவளை ஐஸ் கூண்டுல வச்சிடுற, அது தற்காலிகத்துக்கு இவளை காப்பாத்தும், நீயும் சுவானும் கருநாகத்தோட காட்டுக்கு போய் குன்சோலை எடுத்துட்டு வாங்க, நானும் உங்க கூட வரேன். இல்ல அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, நீங்க எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயப்படுறீங்க, ஆனா பயப்பட வேணாம், எனக்குள்ள ஒரு மந்திர சக்தி இருக்கு, அது என் உயிரை காப்பாத்தும், சரி வா நாம உடனே கிளம்புவோம். உடனே 3 பேரும் போக அந்த இடமே ஒரு மந்திர சக்தியால பாதுகாக்கப்பட உடனே ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண இப்ப 3 பேருமே உள்ள போனா கருநாகத்தோட காடுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடம் பார்க்க ஒரு பாலைவனம் மாதிரி தெரிய அதுக்குள்ள போன உடனே ஏதோ ஒண்ணு தலைவியை தாக்க உடனே ஹீரோ அவளை காப்பாத்த அப்ப கருநாகத்து மேல ஒரு பாட்டி வரா, இவங்க தான் மந்தி தேவி, நம்ம ஹீரோவோட பாட்டி. நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், நான் நினைச்சதை விட நீ தைரியசாலிதான், சரி இங்க எதுக்கு வந்த? பாட்டி என்னோட குன்சோலை எடுத்துட்டு போக தான் நான் இங்க வந்தேன், குன்சோல் என்கிட்ட தான் இருக்கு, ஆனா நீ கேட்ட உடனே நான் தந்துருவேன்னு நினைக்கிறியா? பாட்டி குன்சோல் எனக்கு சொந்தமானது, அதை எப்படி நீங்க வச்சுக்க முடியும்? சரி நான் உங்களை இந்த ஹெல்த்தியை விட்டு வெளியே கொண்டு வரேன், நீங்க குன்சோலை என்கிட்ட ஒப்படைங்க, போய் உன் அப்பா கிட்ட சொல்லு என்னை கிங்டமோட தலைவியா ஆக்கனா உன்னோட குன்சோலை உன்கிட்ட தரேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல பாட்டி, அப்படின்னா என்ன மன்னிச்சிடு. உடனே கருநாகத்தை வர வச்சு அவங்க தாக்க உடனே 2 பேரும் சேர்ந்து அதோட ஃபைட் பண்ண அப்ப ஹீரோ தங்க மீனா மாதிரி அது கூட சண்டை போட சுவான் வந்து கருப்பு மீனா மாதிரி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அப்ப தலைவி ஹீரோவை பாத்துடுறா. அப்ப இவன் தான் நான் தேடுற தங்க மீனா. அப்ப பாட்டி அவனை தாக்க உடனே இவ குறுக்க வர உடனே பாட்டி சண்டை போடாம நின்னுறாங்க. அது மட்டும் இல்ல தலைவிய பார்த்து அவங்க ஷாக் ஆக சோ தலைவிய இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல. பாட்டி குன்சோலை என்கிட்ட தாங்க, குன்சோல் என்கிட்ட இல்ல, அது வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு, உனக்கு அது வேணும்னா கண்டிப்பா நீ அவங்கள கொல்லணும், ஒருத்தரை கொன்னுதான் அதை அடையணும்னா அது எனக்கு தேவையில்லை, நீ மாறவே இல்லை ஜின், நீ தேடுற குன்சோல் உன் கூடவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக அப்ப அந்த சுவான் தலைவிதான் அந்த பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். கட் பண்ணா 3 பேருமே சீ கிங்டமுக்கு வர நீ சொல்றத பார்த்தா குன்சோல் அங்க இல்ல போல, ஒருவேளை அது மனுஷங்களோட உடலுக்குள்ள போயிருக்குமோ? மனுஷங்களோட உடலுக்குள்ளையா? அதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா. குன்சோல்ங்கிறது கருமுட்டை, நம்ம உலகத்துல பெண்கள் இல்ல, அப்படி பார்த்தா கருமுட்டை ஒரு மனித பெண்ணோட உடலுக்குள்ளதான் இருக்கும், நாம அவ யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல அந்த சுவான் பையன் நம்ம லிங்கிவை பார்க்க கட் பண்ணா அவனோட அப்பாவை போய் பார்க்க அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்பா நாம தேடுற குன்சோல் லிங்கிக்குள்ளதான் இருக்கு. எப்படி சொல்ற? அவ தங்க மீனை பத்தி சொன்னா, அப்பவே எனக்கு அவ மேல டவுட் வந்தது, அதனால அவ மேல ஒரு மந்திரம் போட்டேன், ஆனா ஏதோ ஒரு சக்தி அவளை பாதுகாத்தது. அதே மாதிரி நாங்க சண்டை போட்டப்ப மந்திராணியோட சக்தி லிங்கிவை எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்ல அவங்க நாங்க தேடுற குன்னான்மா இங்க கூடவே இருக்குன்னு சொன்னாங்க. நல்லதா போச்சு, நம்ம உடனே அவளுக்குள்ள இருக்கிற குன்சோலை வெளியே கொண்டு வரணும். கட் பண்ணா ஹீரோ தலைவியை போய் பார்த்து நன்றி சொல்ல ஆமா என் பாட்டியோட சக்தியை எப்படி நீ தடுத்த? எனக்கும் தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு என்னை காப்பாத்தின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீ என்கிட்ட உனக்குள்ள ஏதோ சக்தி இருக்குன்னு சொன்னல, அதை தெளிவா சொல்ல முடியுமா? எனக்கு 10 வயசு இருக்கும், அப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம இறக்குற நிலைமைக்கு போயிட்டேன், ஆனா யாரோ ஒருத்தங்க எனக்குள்ள ஏதோ ஒரு பவரை வச்சு என் உயிரை காப்பாத்தினாங்க. அப்பத்துல இருந்தே எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா என்னோட குன்சோல் இவளுக்குள்ளதான் இருக்கா? அப்ப தலைவி தங்க மீனை பத்தி சொல்ல வர அப்ப சுவான் வந்து அவளோட அக்கா நார்மல் ஆயிட்டான்னு சொல்ல உடனே 2 பேரும் போக உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், என் சின்ன வயசுல என்னோட பாட்டி தான் என்னோட குன்சோலை திருடிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நான் ஒரு தங்க மீனா மாறினேன். அப்போ ஒரு பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்தினா, அது வேற யாரும் இல்ல உன் அக்கா தான். அவன் அப்படி சொன்னதும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என் அக்காவா? எப்படி அவதான்னு சொல்றீங்க? நான் அவகிட்ட என் தங்க மட்டிய தந்த பாரு, அவ அத கழுத்துல போட்டிருக்கா. அப்ப தலைவியோட அக்கா கண் முழிக்க, ஆனா அவ சுவான் கட்டுக்குள்ள இருக்கா. அக்கா நீ ஓகேவா? எனக்கு எதுவும் இல்ல, சுவான் தான் என் உயிரை காப்பாத்தினாரு, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா?
நான் தான் உன்னோட தங்க மீன், அது நீங்க தானா? அவ அக்கா அப்படி சொன்னதும் தலைவி ஷாக்காக, ஆனா அவ எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. அப்ப சுவான் சொல்றான், இது நம்ம கடல் ராஜ்யத்தோட சின்னம், இது யார்கிட்ட இருக்கோ அவங்க என்ன கேட்டாலும் நாம் அதை நிறைவேற்றணும். உடனே அவ தலைவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல உடனே அவனும் ஓகே சொல்ல கட் பண்ணா அவங்க கூட வந்த பெண்கள்லாம் அவங்களை வெளியே அனுப்பணும் உரைப்பானைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர அவங்க வந்ததும் தலைவனை அட்டாக் பண்ணி ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ள அடைக்க, சிவப்பு தங்க மீனே இப்ப என்ன சொன்ன? நான் சிவப்பு வால் மீனுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உடனே அவதான் அவனை காப்பாத்தினதா சொல்ல, சொல்லுங்க நான் எப்படி உங்களை வெளியே கொண்டு வருது? போய் சுவானை கூப்பிட்டு வா. அதுக்கு அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். ஆனா அவன் தலைவனை காப்பாத்த வரல. தலைவனை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு ஆத்மா குளத்துக்குள்ள வைக்கதான் வந்திருக்கான். அவனை விடுங்க, கண்டிப்பா அவனை விட்டுடுற. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற குன்சோல எங்க கிட்டத்தா. உடனே அவங்க பவரை யூஸ் பண்ணி அதை எடுக்க பார்க்க, ஆனா அவங்களால அதை எடுக்க முடியல. ஏன்னா அதை அவ மனசு வந்து தரணும், அப்பதான் அதை அடைய முடியும். அப்ப மந்தி தேவி அங்க வந்து தலைவியை கூப்பிட்டு போக, இவ நான் கட்டிய போற பொண்ணு, இங்க பாரு இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள ஒருத்தரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவியை கூப்பிட்டு போக, இப்ப அவங்க தலைவனை ஆத்மா குளத்துக்குள்ள வைக்க, அப்ப எல்டர் வந்து அவங்கள தடுக்க, உடனே அவன் அவங்கள கொல்ல. இதே நேரத்துல சுவானோட அப்பா ஐஸ் லேக்கு போய் கடல் ராஜாவோட ஆத்மா சக்தியை எடுக்க, கட் பண்ணா ரெண்டு பேரும் மந்தி தேவியை போய் பார்த்து லிங்கியுவை தர சொல்ல, உடனே அவர் லிங்கியுவை வர வச்சு, நான் உனக்கு 2 சான்ஸ் தரேன். உனக்கு சுவான் வேணும்னா உன்னை உயிரோட விடுற, அதுவே ஜின் வேணும்னா நீ உன்னோட உயிரை எனக்கு தா. நான் ஏன் நீங்க சொன்னதை பண்ணணும்? உனக்குள்ள ஏதாவது ஒரு சக்தி இருக்கா? அந்த சக்தியால தானே நீ இன்னும் உயிரோட இருக்க. உங்களுக்கு எப்படி இது தெரியும்? அப்படின்னா அது நீங்க தானா? ஆமா அது நான் தான். சரி இப்ப சொல்லு, 2 பேர்ல யார் உனக்கு வேணும்? உடனே அவளோட இதயத்துல ஒரு பின்ன வச்சு குத்த, அப்ப அவளுக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்பட, அப்ப மந்தி தேவி தலைவிய தலைமை இருக்கிற இடத்துக்கு அனுப்பி அவங்க 2 பேரும் கூட சண்டை போட, அந்த நாகம் அவங்க 2 பேரை பந்தாட, உடனே சுவான் அவன் சக்தியால அதை கட்டி போட, ஆனா அது மந்திர சங்கிலிய பிரேக் பண்ண பார்க்க, உடனே வில்லனோட அப்பா பார சக்தியால அதை தாக்கி ஒரு வாழை வச்சு அதை கொல்ல, இந்த பக்கம் தலைவி ஆத்ம குளத்துக்கிட்ட வந்து குன்சோல ரிலீஸ் பண்ண, அது ஹீரோக்குள்ள போனதும் அவன் தெய்வீக மீனா மாற, உடனே அவன் மந்தி தேவியை காப்பாத்த போக, இந்த பக்கம் மந்தி தேவிய அவங்க 2 பேரும் சேர்ந்து டிஃபீட் பண்ண, அப்ப ஹீரோ வரான், உன் பாட்டி உயிரோட வேணும்னா குன்சோல என்கிட்ட தா, இல்லனா இவளை கொன்னுருவேன். இங்க பாருப்பா, எனக்கு என்ன ஆனாலும் சரி குன்சோல இவங்கிட்ட தந்துராத. அப்ப சுவான் தலைவியை கூப்பிட்டு வந்து கொன்னுருவேன்னு சொல்ல, அவங்க 2 பேரை காப்பாத்தணும்னு தலைவன் குன்சோல வெளியெடுத்து அவங்க கிட்ட தர, அத சுவான்குள்ள அவர் வைக்க, பட் அது அவனை ஏத்துக்கல. உடனே 2 பேரும் அங்க இருந்து போக, இந்த பக்கம் தலைவிக்குள்ள குன்சோல் இல்லாததால அவ இறந்துகிட்டு இருக்க, உடனே தலைவன் அவன் அப்பா தந்த சக்தியை அவளுக்குள்ள அனுப்பி அவளை காப்பாத்துறான். இந்த பக்கம் சுவான்குள்ள இருக்கிற குன்சோல அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்க, அப்ப தலைவனும் அவனோட பாட்டியும் வந்து அவங்கள அட்டாக் பண்ண, உன் மகன் அரசனா அவன் நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நீ உயிரோடு இருந்தா தானே. உடனே அவன் பவரை யூஸ் பண்ணி ஐஸ் கிறிஸ்டல மலையா வர வச்சு அவங்கள தாக்க, இதே நேரத்துல தலைவன் குன்சோலை எடுக்க போக, ஆனா வீரர்கள் அவனை தாக்க, உடனே அவங்களை அடிச்சு போட்டு குன்சோலை அவன் எடுக்க, உடனே வில்லன் கருப்பு மீனா மாதிரி தலைவனை கொல்ல வர, நம்ம தலைவன் தெய்வீக மீனா மாதிரி அவன் கூட சண்டை போடுறான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போட, கடைசியில நம்ம ஹீரோ வின் பண்ணிடுறான். தப்பு பண்ணது நான் தான், சுவானில அவனை மன்னிச்சு விட்டுரு. இல்ல தப்பு பண்ணது நான் தான் உன் அம்மாவுக்கு விஷம் தந்தேன், என்ன கொள்ளு, என் அப்பாவை மன்னிச்சிரு. ஜின் இவங்க தப்பு பண்ணவங்க, அவங்கள மன்னிச்சு விடாத. நீ அவங்களை எதுவும் பண்ண மாட்டேனா நான் உங்களை கொன்னுறேன். வேணாம் பாட்டி, இவங்க நோக்கம் இந்த கிங்டம் ஆள்றதுதான், மக்களை கொல்றது இல்ல. இவங்க கெட்டவங்களா இருந்தா என்ன கொன்னு இருப்பாங்க, ஆனா இவங்க என்ன கொல்லல, சோ மன்னிச்சு விட்டுடலாம். உடனே ஹீரோ அவங்க 2 பேரையும் ஜெயில வச்சுட்டு அவன் அப்பாவை போய் பார்க்க, உடனே நடந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்ல, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் அவங்க 2 பேரும் கெட்டவங்கன்னு, ஆனா நீங்க என்ன நம்பல. அதனாலதான் ஜின்னோட பாதுகாப்புக்காக அவனோட சோலை நான் வெளியெடுத்து ஒரு பொண்ணோட உடம்புல வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல, கட் பண்ணா தலைவியோட அக்கா அவளோட டவுனுக்கே போக, உடனே தலைவி தங்கமட்டிய அவகிட்ட தர, இல்ல இது உன்னோடது, பரவாயில்லக்கா இது உன்கிட்டயே இருக்கட்டும், ஏன்னா இது உன்கிட்ட இருந்தா நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லி அவகிட்ட தந்து அவங்க எல்லாரையும் மனித உலகத்துக்கு அனுப்பி இவ ஹீரோவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ இந்த கதை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.